Hello students, welcome to Curious Science Minds channel. In this video, we are going to see about standard 10th Science la Physics la chapter number 2. Name of the lesson பாருங்க Optics chapter la solved problems la first problem. It will be on page number 28. உங்க text bookல 28ல இருக்கிற page numberல problem number 1 பார்க்க போறோம் இந்த வீடியோல. Question பார்த்துடலாம் பாருங்க. Light ray travel from vacuum into a glass, okay, whose refractive index is 1.5. If the angle of incidence is 30 degree, calculate the angle of refraction inside the glass. நல்லா முதல்ல நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ லைட் ரே ட்ராவல் ஆகுது எங்கே இருந்துன்னா வேக்யூம் இன்டு ஏ கிளாஸ். வேக்யூம்லேருந்து எங்கே வருது, கிளாஸுக்கு வருது. அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பாருங்கள், கிளாஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.5. ஓகே, இஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் 30 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்துருக்குறாங்க 30 டிகிரி. கால்குலேட் தி ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் இன்சைட் த கிளாஸ். இன்சிடென்ஸ் ரே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறது கொஸ்டினில் வந்து கிவன் டேர்ம் போட்டுக்கலாம். ஸோ சொல்யூஷனில் கொஸ்டினில் கொடுத்துருக்க டேர்மை எழுத போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லைட் ரே ட்ராவல் ஆகுது, அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ். ஓகேவா? ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட சிம்பிள் வந்து மியூ. இங்கே ரெண்டு மீடியம் இருக்குது, ஒன்று வந்து வேக்யூம், அடுத்தது வந்து கிளாஸ். ஓகேவா? ஸோ எங்கேருந்து வருது அதை வந்து மியூ 1. ஸோ எங்கே வருது, கிளாஸுக்கு, அப்போ அது மியூ 2. ஸோ அந்த இடத்துல நான் மியூ 2ன்னு போட்டுக்கிறேன். ஏன் 2 போடுறேன் அப்படின்னா எங்கேருந்து வருது, வேக்யூம்லேருந்து கிளாஸுக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து மியூ 2ங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ அப்படின்னா 1.5. ஸோ ரெண்டு இது வருதுன்னா நம்ம கண்டிப்பாக இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும். அது என்னது அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப், இப்போ பார்த்தது கொடுத்துருக்கிறது கிளாஸ், எந்த மீடியத்துலேருந்து வருது அப்படின்னா அது வேக்யூம். ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வேக்யூம்னா எம்டி ஸ்பேஸ், அதோட இது வந்து மியூ 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1.0. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ படிக்கும்போதே நம்ம படிச்சிருப்போம் கிளாஸுக்கு என்ன, வேக்யூமுக்கு என்ன, வாட்டருக்கு என்ன எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம வேக்யூமை அப்ளை பண்ண போகிறோம் 1.0. ஓகேவா? தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் 30 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ அது ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணணுமா, கால்குலேட் பண்ணணுமா. ஸோ கொடுத்துருக்குற டேட்டாவை வச்சு எழுதியிருக்கோம், என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு எழுதியிருக்கிறோம், என்ன கால்குலேட் பண்ணணுங்கிறத எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னாலே நமக்கு இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபார்முலா ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ் லா, ஸோ கொடுத்துருக்குற டேட்டாவை வச்சு தான் நம்ம ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணுறோம். angle sin I incidence is ratio to the sin of R which is equal to mu 2 by mu 1. This is the formula we are going to apply for this question. So sin I by sin R which is equal to mu 2 by mu 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வேல்யூவுமே கொடுத்துருக்குறாங்க எக்ஸப்ட் வாட், ஆர் மட்டும் இல்லை. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே மாடிஃபை பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளை. இந்த மியூ 1 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த சைன் ஆரை நான் இங்கே கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், மியூ 1 sin I which is equal to mu 2 sin R. ஓகேவா? ஸோ மியூ 1 sin I which is equal to mu 2 sin R. இப்போ நமக்கு கொடுத்துருக்குற டேட்டாவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்குற டேட்டா கொஸ்டினில் பாருங்கள். ஃபஸ்ட்டு மியூ 1 கொடுத்துருக்குறாங்க, அது 1.0 இன்ட்டு சைன் ஐ ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க, ஈக்குவல் டு மியூ 2 வேல்யூ நமக்கு தெரியும், அது கிளாஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. சைன் ஆர் நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், சைன் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு டேப்லெட் காலம் படிச்சிருப்போம். சைன் 30யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் 1/2. சைன் 30 இஸ் ஈக்குவல் டு, நமக்கு மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரியிலே படிச்சிருப்போம் 30 டிகிரி என்ன, 45 டிகிரினா என்ன எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம 1/2ன்னு அப்ளை பண்ணியிருக்கிறோம், ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு சைன் ஆர்.
நமக்கு sin r தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் sin r which is equal to 1/2. ஸோ 1 into 1/2. ஸோ இங்கே இருக்கிற 1.5 நமக்கு இங்கே வரும்போது அது டினாமினேட்டரில் வருது 2 into 1.5. நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே இருக்கும், அது இங்கே டினாமினேட்டரில் வரும்போது 1.5. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள். 1.5 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 3. ஸோ 1/3 எழுதணும் அப்படின்னு சொன்னால் 1 வந்து 3ஆல் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும் பாருங்கள். ஸோ 1ல் டிவைட் ஆகாது 0. ஸோ அப்போ நம்ம 10. ஸோ 3. ஸோ 3னா 9. ஸோ கீப் ஆன் கோயிங் 3 3 3 3ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ 1/3யோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.33. கீப் ஆன் கோயிங் லைக் திஸ். ஓகேவா? நமக்கு கேட்டிருக்கிறது வெறும் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ஆர் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த சைன் இந்த பக்கம் வரும்போது அது இன்வர்ஸாக மாறும். இஸ் ஈக்குவல் 0.33. ஓகேவா? ஸோ சைன் இன்வர்ஸோட 0.33 வேல்யூ 19.45 டிகிரி. இதோட வேல்யூ அப்படின்னா சைன் இன்வர்ஸ் 0.33 வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 14.45 டிகிரி. இது உங்களுக்கு லாக் புக்கில் கொடுப்பாங்க, அதை பார்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். அந்த ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 19.45 டிகிரி. கிளியர் சில்ட்ரன்? Thank you.